Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil mursalin Sayyidina Muhammad wa alihi wa sahbihi ajma'in. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Wassalatu wassalamu alayka ya sayyidi ya Rasulullah. Khudh bi yadi qallat hilati adrikni muradi ya shafi'al mudhnibin ya Rasul Rabbil Alameen. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ربي زدني علما صدق الله العلي العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இக்கல்லூரியின் முதல்வர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற உலமா பெருமக்களே, நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சூன பூஞ்சோலையில் ஈருலக வேந்தர் நம் மஹ்ஷரின் மாண்பாளர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொற்பாதங்களுக்கு ஒன்று கூட்டுவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ஆலிம்கள் ஹாஃபிதுகளுடைய பட்டமளிப்பு விழா நிகழ்வில் நாமெல்லாம் இருக்கின்றோம். சமூகத்திற்கு நமது அஸ்ஸராஜுல் முனீர் அரபிக் கல்லூரியிலிருந்து ஒரு 3 ஆலிம்களையும் 4 ஹாஃபிதுகளையும் நாங்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கின்றோம். இதுவரையிலும் 7 வருடங்கள் அவர்களுக்கு எங்கள் சபையிலிருந்து நாங்கள் உபதேசம் செய்து கொண்டிருந்தோம். சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கின்ற பொழுது நிறைவாக ஒரு உபதேசத்தை அவர்களுக்கு செய்துவிட்டு நாங்கள் சமூக பணிக்காக அவர்களை ஒப்படைக்கின்றோம். அருமையான மௌலவிகளே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்வியை குறித்து சொல்கின்ற பொழுது, ஆலிம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்கின்ற பொழுது, அல்லாஹ்விடத்தில் இல்மை கேட்கின்ற பொழுது ஒரு துஆ செய்வார்கள். அல்லாஹ் மன்ஃபஅனி பிமா அல்லம்தனி வ அல்லிம்னி பிமா யன்ஃபஉனி. இறைவா, எனக்கு நீ தந்த கல்வியிலிருந்து பயனளிப்பாயாக, பயனளிக்கின்ற கல்வி எனக்கு தருவாயாக என்று ஒரு அற்புதமான துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். வஸித்னி இல்மா அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் வ அஊது பில்லாஹி அலா ஹாலி அஹ்லின் நார். எனக்கு இல்மை அதிகப்படுத்துவாயாக, எனக்கு சொர்க்கவாசிகளுடைய நிலையை தருவாயாக, நரகவாசிகள் நிலையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான துஆவை செய்வார்கள். இந்த துஆவிற்கு விளக்கம் சொல்கின்ற அல்லாமா தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்ட அந்த துஆவின் விளக்கம், அல்லாஹும்ம வஜஅல்னி ஆலிமன் ஆமிலம் பிஹி. இறைவா, என்னை நான் கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்யக்கூடிய ஆலிமாக ஆக்குவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவின் மூலம் கேட்கின்றார்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் கற்ற கல்வியின்படி அமல் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு கற்காத கல்வி எல்லாம் தருவான். வர்ரஸகுல்லாஹு மானம் யஅலம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்லி தருவார்கள். அருமையான மௌலவிகளே, நீங்கள் கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்தால் அல்லாஹ் மகத்தான பாக்கியத்தை தருகின்றான். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்னத் அஹ்மத் என்ற கிதாபில் சுமார் 10,000 ஹதீஸ்களை கோர்வை செய்தவர்கள். அவர்கள் சொல்லித் தருவார்கள், மா கத்தபுத்து ஹதீஸன் இல்லா வகத் அமில்து பிஹி. எந்த ஒரு ஹதீஸையும் நான் எழுதவில்லை, அதை கொண்டு அமல் செய்தே தவிர எழுதவில்லை என்று சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்தார்கள், ரத்தம் குத்தி எடுத்தார்கள். அதற்காக அபூ தைபா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபிக்கு சில தீனார்களை கொடுத்தார்கள் என்ற ஹதீஸை நான் பதிவு செய்தேன். நான் ரத்தம் குத்தி எடுத்தேன், எடுத்துவிட்டு அந்த ஹஜ்ஜாமுக்கு சில தங்க காசுகளை அன்பளிப்பாக நான் கொடுத்தேன்.
அதை செய்துவிட்டு நான் பதிவு செய்தேன் என்று அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருவார்கள். அருமையானவர்களே, அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கின்றார்கள். ஒரு இடத்தில் தங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அவரோடு சென்றவர்கள் எல்லாம் நிர்வாணமாக பொது கழிப்பிடத்தில் குளித்தார்கள் ஆண்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளிக்கச் செல்கின்ற பொழுது ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வருகிறது. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யதுகுலில் ஹமாம இல்லா பிமிஸ்ரின். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்டாரோ அவர் கழிவறைக்குள் நுழைகின்ற பொழுது கீழாடை இல்லாமல் நுழைய வேண்டாம் என்ற ஹதீஸ் நினைவுக்கு வருகிறது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்கின்றார்கள். கீழாடை அணிந்து விட்டு கழிப்பிடத்திற்கு செல்கின்றார்கள், குளித்து விட்டு வருகின்றார்கள். அன்று இரவு கனவில் ஒரு நபர் வருகின்றார். அப்ஷிர் யா அஹ்மது, அஹ்மது அவர்களே உங்களுக்கு சோபனம் உண்டாவதாக. இன்னல்லாஹ கத் கஃபர லக பி இஸ்திஅமாலி சுன்னா ஃபகத் ஜஅலல்லாஹு இமாமன் யுக்ததா பிக. தஃசீர் ரூஹுல் பயான் பதியப்பட்ட ஹதீஸ் சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். அந்த ஹதீஸை நீங்கள் பின்பற்றியதன் காரணமாக உங்களை உலக மக்களுக்கெல்லாம் பின்பற்றப்படுகின்ற இமாமாக அல்லாஹ் ஆக்கினான் என்று சோபனம் சொல்லப்படுகிறது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், நீங்கள் யார் என்று கேட்கின்றார்கள். அன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, அருமை மௌலவிகளே, கற்ற ஒரு ஹதீஸின்படி அமல் செய்ததன் காரணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கனவில் வந்து சோபனம் சொல்கின்றார்கள். உலகம் அறிகின்ற இமாமாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றைக்கும் போற்றப்படுகின்றார்கள். எனவே கற்ற கல்வியின்படி நீங்கள் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, மௌலவிகளே, நீங்கள் சமூகத்திற்கு எப்படி இருக்க வேண்டும்? அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்டார்கள், அருமை தந்தையே, நீங்கள் அதிகம் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்றீங்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருவார்கள், என்னுடைய உஸ்தாத் பெருந்தகை இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமூகத்திற்கு கான ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு கஷம்ஸில் துன்யா வகல் ஆஃபியத்தில் நாஸ். இந்த உலகத்திற்கு ஒரு சூரியனாக இருந்தார்கள். மனித சமூகத்திற்கு ஒரு ஆரோக்கியமாக இருந்தார்கள். இந்த உலகத்திற்கு சூரியன் இல்லை என்றால் இல்லை, மனிதனுக்கு ஆஃபியத் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையே இல்லை. சூரியனுக்கு பகரமாக ஒரு பொருளை சொல்ல முடியுமா? ஆஃபியத்திற்கு பகரமாக ஒரு நியாமத்தை சொல்ல முடியுமா? என்னுடைய உஸ்தாத் பெருந்தகை இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்திற்கு சூரியனாக இருந்தார்கள். மக்களுக்கு ஆஃபியத்தை போன்று ஒரு மிகப்பெரிய நியாமத்தாக இருந்தார்கள். எனவே என்னுடைய துஆவில் எப்பொழுதும் என் கண்மணி ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் மறந்ததில்லை என்று அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய மகனாருக்கு சொல்லி காட்டுவார்கள். அருமை மௌலவிகளே, நீங்கள் ஒருபொழுதும் உங்கள் துஆவில் உங்கள் பெற்றோரையும் உங்கள் உஸ்தாதையும் மறந்துவிட வேண்டாம். கற்றுத்தந்த உஸ்தாதுமார்களான எங்களையும் உங்கள் துஆக்களில் எப்பொழுதும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சமூகத்திற்கு சூரியனாக இருந்தார்கள். நீங்களும் அப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் முஸ்லிம் என்ற அற்புதமான கிரந்தத்தை இந்த சமூகத்திற்கு தந்தவர்கள். அவர்கள் வஃபாத் எப்படி இருந்தது தெரியுமா? அவர்கள் வாழ்ந்த நைசாபூரில் அதிகமான ஹதீஸ் மஜ்லிஸ்கள் நடக்கும். அப்பொழுது ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஹதீஸ் நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அது ஹதீஸ் தான் என்று சொல்லப்பட்டது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சபை கலைகின்றது, வீட்டிற்கு வருகின்றார்கள். தான் கோர்வை செய்து வைத்திருந்த லட்சக்கணக்கான ஹதீஸுகளில் அந்த ஹதீஸ் இருக்கிறதா என்று இரவு நேரத்தில் தேட ஆரம்பிக்கின்றார்கள். தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு நபர் வருகின்றார், அன்பளிப்பாக பேரித்தம்பல கொத்தை கொடுக்கின்றார். அதை சாப்பிட்டு கொண்டே தேடுகின்றார்கள். ஃபஜ்ர் வரையிலும் தேடுகின்றார்கள். ஃபஜ்ர் பாங்கு சொல்லப்பட்டவுடன் அந்த ஹதீஸ் கண்ணில் பட்டது. பேரித்தம்பல கொலை முழுவதும் சாப்பிட்டு விட்டார்கள். ஹதீஸை தேடி விட்டார்கள். ஹதீஸ் தான் என்பதை உறுதிப்படுத்தி விட்டார்கள். பேரித்தம்பலம் முழுவதையும் சாப்பிட்டதன் காரணமாக தூக்கம் வராமல் இருக்க வேண்டும் என்று சாப்பிட்டார்கள். ஹதீஸை பார்த்து கொண்டிருந்த கவனம் மறந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி சாப்பிட்டதின் காரணமாக உடல் உபாதை ஏற்பட்டு மறுநாளே அவர்கள் ரூஹு பிரிந்தது என்பதை வரலாறு சொல்லித் தருகிறது. இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய சியர் ஆலாம் நுபலாவில் பதிவு செய்வார்கள்.
அப்போ ஒரு ஹதீஸிற்காக, அந்த ஹதீஸ் சமூகத்திற்கு சரியாக சேர வேண்டும் என்பதற்காக இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அது போன்ற சமூகத்திற்காக நாம் அர்ப்பணிக்கின்ற ஆலிம்களாக இருக்க வேண்டும். ஆலிம்களே, ஹாஃபில்களே, நீங்கள் சமூகத்திற்கு சென்று விட்டால் பொருளாதாரம் உங்களுக்கு முன்னால் பெரும் சவாலாக இருக்கும். வாங்குகின்ற சம்பளங்கள், உங்களை பக்கத்தில் இருக்கின்ற நபர்கள், உங்களோடு பழகுகின்ற நபர்கள் பொருளாதாரத்தில் பெரும் சவாலாக இருக்கும். பொருளாதாரத்தை பார்த்து நீங்கள் கவலைப்பட்டு விடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு நபர் வருகின்றார், சொல்லுகின்றார், எனக்கு அல்லாஹ் உங்களுக்கு தந்த அரசாங்க அதிகாரத்திலிருந்து எனக்கு ஏதாவது ஒரு பதவியை தாருங்கள் என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது என்று சொன்னார். குர்ஆன் ஓத தெரியாதவருக்கு நாங்கள் ஆட்சியில் அமர்த்துவதில்லை என்று சொன்னார். அந்த நபர் சென்று விட்டால் அந்த நபரை காணவே இல்லை. அதுக்கடுத்து வேறொரு மஜ்லிஸில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபரை பார்க்கின்ற பொழுது சொன்னார்கள், என்னங்க ஒரு நாள் வந்து கேட்டீங்க, ஏதாவது பதவியை கொடுங்கன்னு கேட்டீங்க, அதுக்கடுத்து வரவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபர் சொல்லி காட்டினார், தஅல்லம்துல் குர்ஆன ஃபஅக்னானில்லாஹு. அருமையானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த நபர் வருகின்றார். அன்றைக்கு நீங்கள் பதவியை கேட்டீர்கள், இன்னும் வரவில்லையே என்று சொன்ன பொழுது அந்த நபர் சொல்லி காட்டினார், தஅல்லம்துல் குர்ஆன, நான் குர்ஆனை கற்றுக்கொண்டேன், ஃபஅக்னானில்லாஹு அன் உமர வஅன் பாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பணக்காரனாக ஆக்கினான், என்னை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாசலை விட்டும் தேவையற்றவனாக அல்லாஹ் ஆக்கினான் என்று சொல்லி காட்டினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், குர்ஆனில் எந்த வசனம் உங்களை பணக்காரனாக ஆக்கியது, தேவையற்றவனாக ஆக்கியது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், உமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றாரோ அல்லாஹ் அவருக்கு எல்லா பாதைகளையும் திறந்து வைப்பான், கணக்கில்லாத ரிஸ்கை கொடுப்பான் என்ற கருத்தில் அமைந்த ஆயத்தை அவர் சொல்லி காட்டினார். அப்ப அருமையான மௌலவிகளே, ஹாஃபில்களே, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அதன்படி அமல் செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருடைய வாசலை விட்டும் அல்லாஹ் நம்மை தேவையற்றவனாக ஆக்கி வைப்பான். உலகத்தில் பொருளாதார தேவையினுடைய கவலையை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான், நம்மை மகிழ்ச்சியாக்குவான் என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன். நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உம்மத்தே முஹம்மதியாவை சார்ந்த ஒரு ஆலிம் கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், இந்த ஆலிமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்வான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடத்தில் கொண்டு செல்லப்படும். பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுதுல் கௌதரில் ஒரு பாத்திரத்தில் மக்களுக்கெல்லாம் நீர் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அந்த சமயத்தில் இந்த ஆலிம் கொண்டு செல்லப்படுவார். இந்த ஆலிமை பார்த்தவுடன் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆலிமுக்கு தன்னுடைய புனித கரத்தால் ஹவுதுல் கௌதருடைய நீரை கொடுப்பார்கள். அங்கிருந்தவர்கள் எல்லாம் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், எல்லோருக்கும் நீங்கள் பாத்திரத்தில் தண்ணீரை குடித்தீர்கள், இந்த ஆலிமுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் பொற்கரத்தால் கொடுக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அருமை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இன்னன் நாஸ கானூ முஸ்தகிலீன ஃபித் துன்யா பித் திஜாரதி வ கான ஹாதா முஸ்தகிலம் பிஇல்மி. மக்கள் எல்லாம் உலகத்தில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது, பொருளாதாரத்தை தேடுவதில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது, இந்த ஆலிம் மட்டும்தான் இல்மை தேடுவதில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்.
எனவே நான் இந்த ஆலிமுக்கு ஹவுதுல் கௌசர் என்ற நீரை என்னுடைய முபாரக்கான கரத்தால் கொடுக்கின்றேன் என்று ஹுமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதாக அல்லாமா ஷிஹாபுத்தீன் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கல்யூமி என்ற கிதாபில் பதிவு செய்வார்கள். அருமையானவர்களே, அருமையான மௌலவிகளே, இங்கு கூடியிருக்கின்ற உலமா பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான கரத்தால் ஹவுதுல் கௌசர் நீர் அருந்துகின்ற பாக்கியத்தை தருவானாக. அருமையான மௌலவிகளே, உங்களுக்கு சனது கொடுக்கப்படும். அந்த சனதை நீங்கள் பாருங்கள். அந்த சனதில் சிராஜி என்று பொதிக்கப்பட்டிருக்கும். சிராஜ் என்று பொதிக்கப்பட்டிருக்கும். சனதின் மேலே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கும். சிராஜம் முனீரா யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பீذனிஹி சிராஜம் முனீரா. சிராஜம் முனீரா என்று சொன்னால் சிராஜம் முனீர் மதரசாவில் ஓதிய மாணவர் என்ற அடையாளம் இருந்தாலும் கூட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்கள் நீங்கள். அவர்கள் கல்வியை சார்ந்தவர்கள் நீங்கள். அவர்கள் சுன்னத்தை சார்ந்தவர்கள் நாம். அவர்களுடைய வழிமுறையை சார்ந்தவர்கள் நாம். எல்லா நிலையிலேயும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹப்பத்தில் நம்முடைய நெஞ்சத்தில் அல்லாஹ் நிரப்பி வைப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் நம்முடைய துடிக்கும் இரத்தத்திலும் உதிரத்திலும் இதயத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹப்பத்து ரசூலை கொண்டு அல்லாஹ் நிரப்புவானாக. சனது வருகின்ற இந்த மௌலவிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மௌத்து வரையிலும் தீன் பணியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா